Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல 7th question பார்க்க போறோம். question என்னன்னா, if a equal to 3275 and b equal to -1 -352, verify that ab the whole inverse equal to b inverse into a inverse. அதாவது a matrix and b matrix வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ab the whole inverse equal to b inverse into a inverse வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு AB the whole inverse வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து given matrix எழுதிக்கலாம். அதாவது A equal to 3275 அப்புறம் B equal to -1 -3 5 2. இப்போ ஃபஸ்ட்டு வந்து AB வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது AB வந்து எப்படி எழுதுவோம்? A matrix into B matrix. அப்போ A matrix என்ன? 3275 into B matrix என்ன? -1 -3 5 2. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? 3 into -1 -3 ப்ளஸ் 5 into 2 10. அடுத்து 3 into -3 வந்து -9 ப்ளஸ் 2 into 2 4. அடுத்து 7 into -1 வந்து -7 ப்ளஸ் 5 into 5 வந்து 25. அடுத்து 7 into -3 வந்து -21 ப்ளஸ் 5 into 2 வந்து 10. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா -3 ப்ளஸ் 10 வந்து 7, -9 ப்ளஸ் 4 வந்து -5, -7 ப்ளஸ் 25 வந்து 18, -21 ப்ளஸ் 10 வந்து -11. இதான் வந்து ஏபி மேட்ரிக்ஸ். இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ determinant of AB equal to 7 into -11 வந்து -77 minus 18 into -5 வந்து என்ன வரும்? -90. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +90. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 13. 13 வந்து நான் ஜீரோ. ஸோ டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்திருக்கு. ஸோ we can say AB the whole inverse exist அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து adjoint of AB வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட், ஒரு 2x2 மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? A எலமெண்ட் அண்ட் D எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணி BC எலமெண்ட் அப்படியே எழுதி சைனை வந்து மாற்றுவோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? -11 7 இங்கே வரும், -5 வந்து +5 ஆகிடும், 18 வந்து -18 ஆகிடும். ஸோ இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் AB. அடுத்து வந்து AB இன்வர்ஸ் பார்க்கலாம். AB இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 1/determinant of AB matrix into adjoint of AB matrix இப்படி தானே எழுதுவோம். is equal to 1/determinant ஓட வேல்யூ என்ன? 13 into adjoint matrix எழுதலாம். adjoint matrix ஓட வேல்யூஸ் என்ன? -11 5 -18 7. ஸோ இது வந்து நம்பர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து LHS. அடுத்து RHS வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது RHS என்ன? B inverse into A inverse. ஃபஸ்ட்டு வந்து B matrix and A matrix என்னன்னு எழுதிக்கலாம். B மேட்ரிக்ஸ் வந்து என்ன? -1 -3 5 2. அப்புறம் A மேட்ரிக்ஸ் வந்து என்ன? 3 2 7 5. இப்போது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் இன்வர்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து A இன்வர்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். A இன்வர்ஸ் வந்து எப்படி எழுதணும்? 1/determinant of A into adjoint of A. இப்போது determinant of A மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். determinant of A வந்து என்ன வரும்? 3 into 5 15 minus 7 into 2 14. 15 minus 14 1. ஆன்சர் வந்து நான் ஜீரோ. அப்போ A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ வந்து adjoint of A மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். adjoint of A மேட்ரிக்ஸ் என்ன வரும்? இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஸ்வாப் பண்ணி இந்த ரெண்டு எலமெண்ட் அப்படியே எழுதி சைனை வந்து மாற்றணும். அப்போ ஆன்சர் வந்து 5 3 -2 -7. இதான் வந்து adjoint of A மேட்ரிக்ஸ். இப்போ A இன்வர்ஸ் எழுதலாம். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A வந்து 1 into adjoint matrix. அப்போ 5 -2 -7 3. இப்போ 1/1 வந்து 1 தான். அப்போ இது வந்து எப்படி எழுதலாம்? A inverse 5 -2 -7 3. இது வந்து A inverse. இது வந்து B inverse பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு B மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. B மேட்ரிக்ஸ் என்ன? -1 -3 5 2. இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ் -1 into 2 வந்து -2 -5 into -3 வந்து -15. அப்போ எப்படி வரும்? -2 + 15 equal to 13. இதான் வந்து determinant of B. ஆன்சர் வந்து நான் ஜீரோ. அப்போ B இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து adjoint of B மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். adjoint of B மேட்ரிக்ஸ் இப்போ எப்படி வரும்? இங்கே வந்து 2 -1 -3 வந்து 3 ஆகும், 5 வந்து
5 ஆகும். B inverse வந்து எப்படி எழுதலாம்? B inverse equal to 1 by determinant of B into adjoint of B. 1 by determinant ஓட value 13 into adjoint of B value எழுதணும். adjoint of B என்ன? 2, 3, minus 5, minus 1. ஸோ இதான் வந்து B inverse ஓட வேல்யூ. இப்போ வந்து B inverse and A inverse வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து B inverse into A inverse வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ B inverse matrix into A inverse matrixன்னு எழுதியாச்சு. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். 1 by 13. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 into 5 10 plus 7 into minus 3 வந்து என்ன, அதாவது plus 3 into minus 7 என்ன வரும்? minus 21. அடுத்து 2 into minus 2 வந்து minus 4 plus 3 into 3 வந்து 9. அடுத்து minus 5 into 5 வந்து minus 25 plus minus 1 into minus 7 வந்து 7. அடுத்து minus 5 into minus 2 வந்து 10 plus minus 1 into 3 வந்து minus 3. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 1 by 13 10 minus 21 வந்து minus 11 minus 4 plus 9 வந்து 5 minus 25 plus 7 வந்து minus 18 10 minus 3 வந்து 7. இதான் வந்து B inverse into A inverse. இது வந்து நம்பர் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ we can say AB the whole inverse equal to B inverse into A inverse, hence proved. இதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.